ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கும். இன்றைய தினம் 795வது நாமாவளியாக ஓம் வேத வேத்யாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி வேதங்களால் அறிய தகுந்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. வேதங்களினால் முருகப்பெருமான உணர முடியும். ஏன்னா இறைவன் வேத மந்திர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அந்த வேத மந்திரங்கள் இறைவனுடைய ரூபமாக இருக்குது. அப்போ இறைவன் அந்த வேத மந்திர சப்தமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் பார்த்தோம். அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனை வேத மந்திரங்கள் எல்லாம் அவ்வளோ உயர்வாக வர்ணிக்கிறது. சிவனையே ஒரு முறை சதா சிவோம்னு சொல்லி முடிக்குது. ஆனால் முருகப்பெருமானை சொல்லும்போது சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோகும் சுப்பிரமணியோம்னு சொல்லி அந்த மந்திரம் அழகாக வர்ணிக்கும். அப்பேற்பட்ட அந்த வேத வடிவமாக விளங்கக்கூடியவர். அந்த வேதத்தை உணரும் பொழுது, வேதம் அப்படின்றது அறிவு நூல், எல்லா விதமான கலைகளுக்கெல்லாம் ஆதாரமாக விளங்கக்கூடியது வேதம். அதை தான் திருப்புகழ் அழகாக வர்ணிப்பார். இந்த ஜீவன் எப்பேற்பட்டதாக இருக்குது, பரம்பொருள் எப்பேற்பட்டவர், இந்த ஜீவனுடைய தன்மை என்ன, பரம்பொருள் அந்த ஜீவனுக்கு என்ன செய்வார், இதெல்லாம் அழகாக வர்ணிப்பார். உணர்விலி ஜபமுதல் ஒன்று தானிலி நிறையிலி முறையிலி அன்பு தானிலி உயர்விலி எனினும் என் நெஞ்சுதான் நினைவு அழியாமுன் ஒரு திரு மரகத துங்க மாமிசை ஆறு முகம் ஒளிவிட வந்து நான்மறை உபநிடமதனை விளங்க நீ அருள் புரிவாயே அப்படின்னு கேட்பார். அப்படி அந்த வேதங்கள் உபநிடதங்கள் எல்லாம் விளங்கணும் அப்படின்னா அதுக்கு இறை அருள் இருந்தால் மட்டும்தான். ஏன்னா அது ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த வேதத்துக்கு அர்த்தத்தை பார்க்குறதுக்குன்னே சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதை நேரான ஒரு அர்த்தங்கள் கிடையாது. ஒவ்வொரு ஸ்வரத்துக்குமே அர்த்தம் இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம உணரணும், அதனுடைய பலனை அடையணும் அப்படின்னா முருகனுடைய அருள் வேண்டும். அதில் ஏதாவது ஒரு ஸ்வரம் மாறித்துனா அந்த வேதத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்வரங்கள் மாறும் பொழுது அந்த இடத்துல துஷ்ட சக்திகள் வெளிப்படும். அதனால தான் அந்த ஆட்டுக்கடா வெளிப்பட்டு அந்த ரிஷிகளுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்கும்போது முருகப்பெருமான் அந்த ஆட்டுக்கடாவை அடக்கி அதையும் வாகனமாக ஏற்றுக்கிறார். அது மாதிரி வேதங்களால் அறிய தகுந்தவராக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் வேத வேத்யாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.